தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த வன்னியரசுக்கு நன்றி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வன்னியரசு சமீப காலமாகவே என்று சொல்லக்கூடாது, ரொம்ப வருடங்களாகவே செந்தமிழன் சீமானை அவதூறாக பேசி வருவார். வாய்க்கு வந்தபடி பேசி வருவார், கீழ்த்தரமாக பேசி வருவார். நேற்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து தரக்குறைவான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆலோசனைப்படி தான் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த பெரியார் குறித்து பேசும்பொழுது கூட சீமான் அவர்களை தமிழகத்தில் எங்கும் நடமாட முடியாது என்று எச்சரித்திருந்தார். அந்த அளவுக்கு சீமான் மேல் கொடூரமான குணம் கொண்டவர். சற்று முன் வன்னியரசு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமானை மறைமுகமாக ஆதரிக்கிறாப்புல. ஆச்சரியமாக இருக்கா? ஆச்சரியம்தான். நானே ஆச்சரியப்பட்டேன். திருமாவளவன் திருந்திட்டாரா, வன்னியரசு திருந்திட்டாரா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருந்திருச்சா? நம்பவே முடியல. என்ன பதிவு போட்டிருக்காருன்னு கேட்டால், காவல்துறையை வைத்து திமுக எங்களை காயப்படுத்தினாலும் கூட 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் காவல்துறையை வச்சு விடுதலை சிறுத்தை கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களையும் அடித்து மிரட்டி என்னதான் இடைஞ்சல் பண்ணாலும் கூட வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்படி நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லாமல் போயிட்டோம்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா சீமானுக்கு நடந்த கதி தான் எங்கள் தலைவருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்னா சீமானுக்கு நடந்த கதி தான் எங்கள் தலைவருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காப்புல, பதிவு செஞ்சுருக்காப்புல. அது திருமாவளவன் ஒரு பெண்ணோட ஒரு குழந்தையோடு இருக்கிற புகைப்படம். என்ன சொல்கிறாப்புல, விஜயலட்சுமியை பயன்படுத்தி சீமானை நாரடித்த மாதிரி, சீமான் மேலே அவதூற பரப்புன மாதிரி எங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் இந்த திமுக பாலியல் குற்றச்சாட்டு கூட்டிகிட்டு வந்து, ஒரு நடிகையோ ஒரு பெண்ணையோ கூட்டிகிட்டு வந்து பாலியல் குற்றச்சாட்டு கூற வைத்து எங்களுடைய தலைவரையும் அவதூறாக அவர் மேல் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அவதூறு பரப்பும், அவரையும் கேவலப்படுத்தும் அப்படிங்கிறாப்புல. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாப்புல. வன்னியரசு திமுகவை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். திமுகவை எதிர்க்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி சீமான் மேலே இன்றைக்கி விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகையை கோடிக்கணக்கில் ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி சீமானை கேவலப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி திருமாவளவனையும் கேவலப்படுத்தும் அப்படின்னு வன்னியரசு சொல்கிறாப்புல. வன்னியரசு சொல்கிறது தான் உண்மை. இதை இந்த நாசமாக போன இந்த கூட்டணி கட்சிக்காரங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. யார்? இந்த அல்லக்கைகள், செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி, இந்த சண்முகம் சிபிஎம் சண்முகம், இந்த முத்தரசன், இவங்களாம் வந்து என்னதான் கழுவி ஊற்றினாலும் கூட அவங்க திருந்த மாட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இவங்களாம் இது காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செல்வ பிறந்தகையை திமுக கண்டிப்பாக குண்டர் சரத்தில் அடைக்கும். ஜவஹர்லா திமுக கூட்டணியில் வெளியே வந்துட்டார்னா அவர் மேலே வக்பு வாரிய மோசடின்னு சொல்லி போட்டு ஜவஹர்லாவை உள்ள தள்ளும். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளும். முத்தரசன் வெளியே வந்துட்டாருன்னா முத்தரசனை தூக்கி உள்ளே போடும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார்னா அவர் விவாகரத்து பண்ண அவர் மனைவியை வச்சு வழக்கு போட வச்சு உள்ளே தள்ளும். இது மட்டுமில்லாது பல திரைப்பட நடிகைகளுக்கு பணத்தை கொடுத்து இந்த செல்வ பிறந்தகை, திருமாவளவன், வேல்முருகன், முத்தரசன், சண்முகம், ஜவஹர்லா, கமலஹாசன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு கூற வச்சு அசிங்கப்படுத்தும், அவதூறுப்படுத்தும். ஏன்னா அவங்க யோக்கியமானவங்க. திமுக காரங்க. அண்ணாதுரை யோக்கியமானவர், கருணாநிதி யோக்கியமானவர், மு.க. ஸ்டாலின் யோக்கியமானவர், உதயநிதி யோக்கியமானவர், இவங்களாம் யோக்கியமானவங்க. மற்றவங்களாம் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை ஏற்படுத்தும். அதை வந்து வன்னியரசு நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்புல. இப்போமாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே வன்னியரசு, ரொம்ப நன்றி. சீமானை புரிஞ்சுக்கோங்க. சீமான் ஒரு பல்கலைக்கழகம், சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம். மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடியவர். நீங்கள் மைக்கை கொடுத்தா போதும்,
கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும். மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு தலைவர், ஒப்பற்ற ஒரு தலைவன். அந்த ஒப்பற்ற ஒரு தலைவன், அரசியல் ஆசான், அவனை கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த திமுக துடிக்குது. ஆனால் கேவலப்பட போகிறது திமுக தான். வர சட்டசபை தேர்தலில் 200 தொகுதியில் திமுக டெபாசிட் இலக்குதான்னு பாருங்கள். குளத்தூர் தொகுதியிலேயே திமுக தோல்வி அடையுதான்னு மட்டும் பாருங்கள். உதயநிதியை துண்டக்கானம் துணியை காணம் ஓடுறானான்னு மட்டும் பாருங்கள். திமுகவுக்கு அழிவு காலம் நெருங்கி போச்சு. திமுக ஆலமரம் கிடையாது, திமுக ஆலமரம் கிடையாது, அழிவு காலம் நெருங்கி போச்சு திமுகவுக்கு. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கூடின கூட்டம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கிடையாது, இன உணர்வுக்காக வேண்டி கூடின கூட்டம். இதே இது ஸ்டாலினை தூக்கி உள்ளே வச்சுருந்தா ஒரு திமுக காரன் வந்திருப்பான். கோட்டரும் கோழிக்கறி பிரியாணி போட்டால் தான் வருவான். செந்தமிழன் சீமான் சொல்லிட்டாப்புல, நான் காவல்துறைக்கு ஆஜராக தயாருன்ட்டாப்புல. இதே இது கைதுக்கு பயப்படுற ஒரு சீமான் கிடையாது. கருணாநிதியை கைது பண்ணுவது ஐயோ 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 கொலை பண்ணுறாங்கன்னு கத்துனாப்புல. முக ஸ்டாலின் வண்டியை திருப்பிட்டு பெங்களூருக்கு ஓடினாப்புல. அந்த மாதிரிலாம் ஓடலை. மடியில் கனம் இல்லை, அதனால் பயம் இல்லை. சீமானை பற்றி புரிந்து கொண்ட வன்னி அரசுக்கு நன்றி. சீமானை பற்றி விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க. சீமான் மேலே விசிக தொண்டர்கள் நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் மதிக்க கற்றுக்கணும். வன்னியரசு அவர்கள் மதிக்க கற்றுக்கிட்டாப்புல. ரொம்ப நன்றி. நாம் தமிழர் கட்சி சார்பில் வன்னியரசுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.